ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ லட்சுமி சாய் தன்வந்திரி கிளினிக்ல இருந்து டாக்டர் சிந்து. பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின் போது என்ன கீரை மேம் அதிகமா எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா பருப்பு கீரை. உங்களோட பித்தம் பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு பருப்பு கீரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடிக்கடிக்கு பருப்பு கீரை எடுத்துக்கோங்க. நீர்க்கடுப்பு அதிகமா வருது அப்படின்றத முள்ளங்கி கீரையும் அதிகமா எடுத்துக்கலாம். நம்ம கீரைகளை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கொடுக்குது ஹெல்த்துக்கு. அது மட்டும் இல்லாம கீரைகள் எடுக்கும் போது நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ வந்துட்டு வயிற்றுல பூச்சிகள் உருவாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஆயுர்வேதா கிளினிக்ல வந்து மித்ர ஸ்நேகனம் அதே மாதிரி வந்து நிறைய மெடிசின்ஸ் அவைலபிள் இருக்கும். நம்ம வந்து ஸ்டொமக் கிளென்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆயிடும், பூச்சி எல்லாம் வராது. ஸோ கீரை உள்ள வந்து நிறைய எடுத்துக்கவும் வேணும். அதே மாதிரி மந்த்லி கிளென்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம நான் கீரை சாப்பிடுவேன் அப்படின்னா ரொம்ப கீரை வகைகளை சாப்பிட்றவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கடி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு வருவாங்க. ஸோ கிருமிக்கு ஒட்டிக்க நல்ல நல்ல ஆயுர்வேத மெடிசன்ஸ் இருக்கு. அதை எடுத்து ஸ்டொமக்கை கிளென்ஸ் பண்ணிட்டு நம்ம கீரையை நல்லா எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஆத்ம நமஸ்காரம்.